ஆனா நடு தெருவில் நின்று அல்லேலூயான்னு சொல்லணும். இப்ப நம்ம கைக்கு முன்னாடி ஒண்ணு இருக்காது, கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, காது எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனா வரக்கூடியது கண்டிப்பா வரும். ஆமீன் சொல்லுங்க. நடக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. செய்யக்கூடியது கண்டிப்பா செய்யப்படும். ஏன்? நம்ம ஆண்டவர் உயிரோடு இருந்து நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல தெய்வம். யாரு வெறுத்தா என்ன, யாரு என்ன பேசினா என்ன, எனக்கு தெரியும். கர்த்தர் என்னோடு கூட. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிறேன், என் கூட நீங்கள் என்ன வார்த்தையை பேச போகிறீங்க? நமக்காக சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்த ஒரு தெய்வம், கோரமாக தொங்கின ஒரு தெய்வம், நாம் கோரமாய் மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்கு தன்னை கோரமாக்கினவர், நாம் அழகாய் இருப்பதற்கு தன்னை அலங்கோலப்படுத்தினவர். ஏசாயா சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய பார்ப்பதற்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கேடுன்னு சொன்னா இவரா இயேசு? இவரா அற்புதத்தை செய்தவர்? இவரா அதிசயத்தை பண்ணினவர்? இவரா பலருக்கு உணவை கொடுத்தவர், பலருக்கு சுகத்தை கொடுத்தவர், பலரை வாழ வைத்தவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர் இவரா என்று கேள்வி கேட்கத்தக்கதான அந்த கேடு அடைந்த ஒரு தெய்வம். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வே தேவனேனா ஊமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராபில் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் ஊமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எங்களோடு கூட பேசும் வார்த்தையாக வசனமாக எங்களுக்குள் பிரவேசியும், ஆவியாக பொழிந்தருளும், அபிஷேகத்தில் நிரப்பும். மாமிசத்திற்குள் நாங்கள் போய்விடாதபடி ஆவியில் நிரம்பி இருக்க, ஆவியோடு கூட உம்மை ஆராதிக்க, ஆவியோடு உம்முடைய வசனங்களை கேட்க, ஆவிதான் எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். காரணம், இயேசு மரித்து உயிரோடு எழுந்தவர் எங்களையும் உயிரோடு எழுப்ப
நிரப்புகிற ஆவியானுடைய மகிமையை எங்கள் மேல் பொழிந்தருளும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு நீர் ஜெயம் எடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். செவிகளை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியில் 1008 கூட்டங்கள் நடக்குது. பல இடங்களில் எழுப்புதல் கூட்டங்கள் பல இடங்களில் நடக்குது. அதனால் நம்ம கிருபையின் காலத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். கிருபையின் காலத்தோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய கைக்குள்ளும் அடங்கி இருக்கிறோம். இப்படி போனால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களை நம்ம மாற்ற முடியும். எந்த கூட்டத்துக்கு போனாலுமே அப்படி தான். வசனம் சொல்லுகிறது, புனிதனுக்கு புனிதனாய் தோன்றுகிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்களேன். புனிதனுக்கு புனிதனாய் தோன்றுகிறவர். மாறுபாடு உள்ளவனுக்கோ மாறுபாடு உள்ளவராகவே தோன்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர். 2 கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நல்ல நன்றி. ஒரு விஷயம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த கூடுகைக்கு எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லேலியா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த வார்த்தை வரும்போது அல்லேலியா சொல்ல தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் அடிக்கடி ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆமீன் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டால் நம் பரலோக வாசிகள். இங்கே படிக்கிறது இந்த பூமியோட முடிஞ்சு போயிடும். ஒரு காலகட்டம் தான், அதோடு முடிஞ்சு போயிடும். கவர்மெண்ட் எம்எல்ஏயாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சிருங்க. அதன் பிறகும் முடியாத ஒரு ராஜ்யத்திற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே முடியாத ஸ்தோத்திர பலி, ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறதாக தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே அடங்கும், அங்கே தொடங்கும். ஆமீன் சொல்லுங்கள். இங்கே அடங்கினாலும் அங்கு தொடங்க பண்ணுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் வரும்போது தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கைத்தட்டுறது எதுக்கு சொல்ல, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுனால கைத்தட்டல் அல்ல. அந்த வார்த்தைகள் உள்ள வர 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 உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் மேலே எப்படி நீங்கள் பற்றுதல் வைச்சிருக்கிறீங்க, எப்படி அவருக்குள்ளே இருக்கிறீங்கிறத காண்பிக்கிறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துகிறத வசனம் சொல்லுகிறது. 180வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கைத்தாளங்களோடும் பேரோசை. எப்படிங்க கைத்தட்டுறது? அப்போ எதுக்கு நமக்கு ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது எவ்வளோ கைத்தட்டல் வருது? ஏன்னா நமக்கும் அடுத்து வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் கைத்தட்டல். நான் சொல்லுகிறேன், இந்த நலத்திட்ட உதவிகள் பூமியோட முடியும். நல்லதையே செய்கிற ஒரு திட்டத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த தெய்வத்தை தான் பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தைகள் உங்களுக்குள் வரும்போது கைத்தட்டி மகிமைப்படுத்தணும். ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, கைத்தட்டு அல்லேலூயா சொல்லு, கையை தூக்கு 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 அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுக்குள்ளே இருக்கல, நீ மறுபடியும் வெளியில் வந்துடணும். குழந்தையா இருந்தீங்க, பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல நடந்தேன், குழந்தையை போல சாப்பிட்டேன். இப்பொழுதும் நான் புருஷனாக மாறி இருக்கிறேன். இப்பொழுது அறிவு வளர்ந்துருக்கு. இவ்வளோ நான் கத்தருக்குள்ளே வந்திருக்கு. கத்தர் யார் என்பதை தெரிந்திருக்கிற. அதனால இதெல்லாம் இருக்க 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 எனக்குள்ள தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்க 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 சொல்லாமலே அல்லேலூயாங்கிற வார்த்தை வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஆமீன் அடிக்கடி சொல்ல கைத்தட்டல், கத்தருக்கு கைத்தட்டல். எனக்கு நான் பிரசங்கம் சூப்பராக பண்ணிட்டேன் கைத்தட்டல் சொல்றதுக்கு அல்ல. வார்த்தை உங்களை தொட்டுச்சுன்னா தைரியமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நபி அன்றைக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்தில் இருந்தேன். அன்னைக்கு இந்த கையில் தூக்கப்பட்ட வேதம் இது வரைக்கும் நான் கீழே வைக்கலை. அல்லையிலே சொல்லுங்களேன். அன்றைக்கு தூக்கப்பட்ட வேதம் இன்றைக்கு வைக்கல. தெருவில் நின்று தான், பிளாட்ஃபார்மில் நின்று தான் வேலை பண்ணினேன். பிளாட்ஃபார்மில் நின்று தான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். பிளாட்ஃபார்ம் தான் என்னுடைய லைஃப். நான் தைரியமாக சொல்லுவேன். நான் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு டைமை பார்த்து எனக்கு அடுத்து 12:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பிளாட்ஃபார்ம், டோட்டல் பிளாட்ஃபார்ம், தரையில் தான் கிடந்தேங்க. பிளாட்ஃபார்மில் கடந்தவனை தான் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து மேடைகளில் நிறுத்துகிறார். அல்லேலூயா.
காரணம் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறோம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவருக்காக இந்த நேரத்தை கொடுக்குறீங்களே, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கான நேரம் கர்த்தர் ஒதுக்கி வைத்திருப்பார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் கைகூடாத நேரங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். இந்த வருடம் முடிவதற்குள்ள டிசம்பர் 31க்கு முன்பதாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு கூட்டம் வைப்பாங்க, புது வருட ஆராதனைன்னு ஒன்று வச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த நிமிஷம் கர்த்தர் உங்களை பகிர்ந்து கொள்ள சொல்லுவார். நீங்கள் செலவழித்த நேரத்திற்கு தக்கதாக பலத்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு பலத்த கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அவருக்காக செலவிடப்படுகிற ஒவ்வொரு நிமிடங்களும் என் வாழ்க்கையில பொன்னாய் மாறும். அது பொன்னாய் என்ன விளங்க பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் என் நடுவில் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. அவரைத்தான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஒரு சின்ன சாட்சியோடு கூட உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன், ஆரம்பிக்கிறேன். உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற நான் ஒரு ஹிந்து ஆசாரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். சிறு வயதில் எங்கள் அப்பாவால் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு ஒரு பிராமண ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டேன். அந்த ஹாஸ்டலில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஸ்நானம் பண்ணணும், பூணூல் போடணும், பெரிய சேப்பல், அந்த சேப்பலுக்கு முன்னாடி 1008 தெய்வங்களை பூஜிக்கணும், மந்திரம் சொல்லணும். இதில் எனக்கு முக்கியமாக ஒரு பக்தி, சின்ன வயசுலேயே பக்தி அதிகமாக எனக்கு இருந்துச்சு. காலையில் தேவாரம் பாடணும், காயத்ரி மந்திரம் சொல்லணும், கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லணும், எல்லா விஷயங்களிலும் கை தேர்ந்தவனாக. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சண்டே கிளாஸோ அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தேவார வாத்தியார் ஆறுமணியை பெட்டியை வாசித்து தேவாரம் கற்றுக் கொடுப்பார். இதில் எல்லாம் பூஜை பண்ணுறத என்னை பார்த்தா பிராமணாத்து பிள்ளை மாதிரியே தெரியும். அந்த லெவலில் வளர்க்கப்பட்ட ஒரு சன். இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பல வருஷத்துக்கு பிறகு உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறது நிற்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா போன வாரத்தில் என்ன யாரை பற்றி பேசினார்னா, இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம தலையை சொரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது பல ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்க போகிறதில்லை. அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நிலைமையில் இயேசுவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு இயேசுவை தவிர எங்களுக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் மூலமாக எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் உட்காந்துருக்குறாங்க. எங்கள் அம்மா தான், அவங்க ரசிக்கப்பட்டாங்க. என் தம்பிக்கு ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஒரு காலத்தில் காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டு கிடந்த எங்களை கர்த்தர் எடுத்து கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரவும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதுதான் கர்த்தர் எங்கள் மேல் வைத்த ஒரு திட்டம். ஒரு கலெக்டர் கையில் என் பிள்ளை அவார்டு வாங்கிருச்சுன்னு சொல்லி வீட்டில் நிறைய மெடல்கள் வச்சுருப்போம், பெருமையாக சொல்லுவோம். கலெக்டர் கையில் வாங்கினார், ஹெட் மாஸ்டர் கையில் வாங்கினார், ஸ்கூலில் வந்திருந்த விருந்தாளி கையில் வாங்கினாருன்னெலாம் பெருமையாக நம்ம பேசுகிறத விட, ஒரு பெத்த தாயும் தகப்பனுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என் பிள்ளை இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறான்னு சொல்கிறத விட சந்தோஷம் உலகத்தில் எதுவும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்குள் இருக்கிறதை போல ஒரு மகிமை இல்லை. இந்த இயேசு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், போன வாரத்தினுடைய செய்தியினுடைய சின்ன தொடர்ச்சியை தான் நான் இந்த வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தலைப்பு என்னன்னா, தெரிந்து கொண்ட தெய்வம். தலைப்பு தெரிந்து. போன வாரமே நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் சொல்லிட்டாரு பிரசங்கத்துக்கு. அப்போ ஆண்டவரே, நீங்கள் நான் சொல்ல போகிற நான் எடுத்த இந்த டாபிக்கில் நீங்கள் என் கூட ஒரு வார்த்தை கண்டிப்பாக பேசி ஆகணும். போன வாரம் அவர் பிரசங்கம் பண்ணும்போதே, அவர் பேசும்போதே தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை குறித்தும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி இடையில பேசிக்கிட்டே வந்தார். அப்போ எனக்கு உறுதியாச்சு, கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். நம்பினேன், உறுதிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவன். இதை நான் சீக்கிரமாக, முதல்ல செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக அதனுடைய காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? 10-11 வாய்ப்பே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. இயேசுதான் தெய்வம் என்பதை நான் உறுதியாக, நான் எத்தனை மேடைகளில் நின்றாலும் தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த மார்க்கத்திலிருந்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த மதத்திலிருந்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தைரியமாக எந்த இடத்திலும் சொல்ல முடியும், இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. எங்க போனாலும் சொல்லுவேன், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். என்னை ஆண்டவர் கிருபையினால பைபிள் காலேஜ் எடுக்க வச்சு என்னை பாஸ்டேட்டில் கொண்டு வந்து மிஷனரி ஆர்டினேஷன் கொடுத்து இப்படிலாம் கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணமே, நான் ஒரு 6 வருஷம் ஒரு ஊழியக்காரரோடு கூட அசிஸ்டண்டாக சென்னையில் அவர் சபையில் துணை ஊழியனாக இருந்தவன். ஆனால் துணை ஊழியனாக இருந்திருக்கனே தவிர இந்த மைக்கை கிளீன் பண்ணி எடுத்து செட் பண்ணி வைக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருக்குமே தவிர, ஒரு நாள் கூட இதில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எங்கள் பாஸ்டர் எனக்கு அனுமதிச்சதில்லை. வெளியிலேருந்து வரக்கூடியவங்களாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாவற்றையும் செஞ்சு ஒழுங்குபடுத்திட்டு கீழே உட்கார்றது என்னுடைய வேலை. மனசுக்குள்ள வேதனையாக இருக்கும், இவ்வளோ சேரம் எங்கள் ஊழியக்காரர் கண்ணே தெரியல பாரு அப்படின்லாம் நான் நினைச்ச காலங்கள் உண்டு. ஆனால் என்னை எங்கே பயன்படுத்தினார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையானா 3 மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் சென்னையில் சொல்லவே வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமையானாலே ரெஸ்ட்டு தான். அந்த ரெஸ்ட் டைமில் தான் என்னை எங்கள் ஊழியக்காரர் அழைச்சி ஒரு ஸ்டேஞ்சர் பாக்ஸை கொண்டு நடு வீதியில் 4 முக்கு ரோட்டில் ஸ்பீக்கரை வச்சு மைக்கு கையில் தந்து பிரசங்கம் பண்ண சொல்லுவார். முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க.
இப்போ நீங்களாவது உட்கார்ந்துருக்கிறீங்க, முன்னாடி யாருமே நடுத்தெருவில் என்ன பிரசங்கம் பண்ண முடியும்? இப்போ அல்லேலியா சொல்லுன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் சொல்லுவேன். ஆனால் நடுத்தெருவில் நின்று அல்லேலியான்னு சொல்லணும். போகிற வாரம்லாம் முன்னாடி போன வாரம் என்னை பார்த்தவனாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சவனாக இருக்கும், நான் மட்டும் பிரசங்கம் பண்ணுவேன், அன்பான ஜனங்களே அப்படிம்பேன். முன்னாடி ஒரு ஜனம் இருக்காது, பார்க்குறவன் தூரமாக இருந்து பார்ப்பான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, யாருமே இல்லை, யார்கிட்டடா ஒத்தையில் பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிற மாதிரி இந்த மாதிரியான அவப்பேர்கள் கேவலங்கள் எல்லாம் அதிகமாக நான் சம்பாதித்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும், ஆமீன் சொல்லுங்க, எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் தெருவில் நிற்கவனை சபையில கொண்டு வருகிறதுக்கு அதிகாரப்படுத்துகிற ஒரு நல்ல தெய்வத்தை நான் இன்றைக்கு ஆராதித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் முதல்ல சொல்லிட்டேன், என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரம். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் ஏதோ கூப்பிட்டதுனால வந்திருக்கலாம் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள யோசிக்கலாம். வாரம் வாரம் வர்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லு. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்காம இந்த கூட்டத்தை நீங்க வரவே முடியாது. ஏன்? அப்போ நல்ல புரிஞ்சு, நீங்க வரல, நீங்க வரும்போதே கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு அப்படியே வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா வசனம் தெளிவாத்தான் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு வச்சிருக்கிறாரு. இங்க உட்கார வச்சதே கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால தான். ஏன் நான் 2 வாரம் தானே வந்திருக்கிறேன், என்ன தெரிந்து கொள்ளுகிற தெய்வம் உங்க நடுவில் இருக்கிறதுனால தான், உங்க முன்னாடி முன் குறித்ததுனால தான் நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். சில காரியங்களை உங்களுக்கு நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். ஆதியாகமம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ரோமன் 4:17 சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இல்லாததை இருக்கிறதை போல் அழைப்பார். நம்ம கைக்கு முன்னாடி ஒண்ணு இருக்காது, கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, காது எதுவும் கேட்டிருக்க மாட்டோம், ஆனா வரக்கூடியது கண்டிப்பா வரும். ஆமீன் சொல்லுங்க. நடக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. செய்யக்கூடியது கண்டிப்பா செய்யப்படும். ஏன்? நம்ம ஆண்டவர் உயிரோடு இருந்து நம்மோடு கூட உறவாடுகிற ஒரு நல்ல தெய்வம். அவர் இருக்கிறது வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தெய்வம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்னாடி, நம்ம கண்களுக்கு, அவருடைய கண்களுக்கு முன்பு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகே இல்லைங்க. அதைத்தான் கர்த்தர் கண்டார். ஆமீன் சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் கண்டார். அழகா இருக்கிறது, சூப்பரா இருக்கிறது, விரும்பத்தக்கது, அப்படிப்பட்டதை என் ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதல்ல. யாரெல்லாம் வேணான்னு ஒதுக்கி போடுற குப்பையா இருக்கிறதோ அவைகளைத்தான் எடுத்து கர்த்தர் அழகுபடுத்துகிறார். வசனம் சொல்கிறது, ஒழுங்கின்மையா இருந்ததை ஒழுங்குபடுத்துகிறார். அது பூமியாய் உருவாக்கப்பட்டது, இருளாய் இருந்துச்சு, ஒளி வந்தது. ஏன்? என் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வெறுமையாய் இருந்துச்சு, என் ஆண்டவர் வெறுமைகளை வறுமையை மாற்றி அதை செழிப்பாய் மாற்றுகிறவர். அப்படிப்பட்டவர் செழிப்பாய் மாற்றி இந்த உலகத்தை, உலகங்கிற பார்வையில் இன்னைக்கு நம்ம உலகத்தை குறித்து பார்க்கிறோம். இவ்வளவு அழகா இருக்குது, உலகம் நாடுகளுக்கெல்லாம் சுற்றுலாலாம் போறீங்க, எப்படி போனோம்? ஒரு காலத்துல வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் இருந்ததை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுனால். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் நினைச்சிருந்தா வேற ஒரு கோளை என்ன செஞ்சிருக்கலாம், உருவாக்கி இருக்க முடியும். அம்மாவே இல்லையா? உருவாக்கி இருக்கலாம். வேற ஒரு இடத்த சூப்பரா இல்ல அவர் கண்ணுக்கு முன்னாடி வெறுமையா தெரிஞ்சு, அதுதான் அவருக்கு தேவை. ஆமீன் சொல்லுங்க. இவ்வளவு கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுமை உங்களுக்கு தெரியுதா? என் ஆண்டவருக்கு அதுதான் தேவை. ஆமீன் சொல்லுங்க. அந்த வெறுமையைத்தான், அந்த வறுமையைத்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மறுமையில கொண்டு போய் விடுவார். ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அதே இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நம்ம பார்வைக்கு மண்ணு, நம்ம பார்வைக்கு மண்ணு, நம்ம பார்வையில மண்ணா இருக்குங்க. ஆனா என் ஆண்டவருக்கு அந்த மண்ணு தான் தேவைப்பட்டுச்சு. ஆமீன் சொல்லுங்க. என் ஆண்டவர் எதை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குங்க. அவர் சொன்ன ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லியிருந்த மனிதனை உருவாகுன்னா உருவாகி இருக்க முடியும். ஆனா என் ஆண்டவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் மண்ணு. ஆமாவா இல்லையா? மண். அந்த மண்ணைத்தான் மனிதனை மாத்துறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மாத்துறது மட்டும் இல்லை, அவன் காதுல சொல்றாரு, மனிதனை மண்ணென்று நினைவு கூறுகிற ஒரு தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் நான் மண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மகிமைக்குள் போனா அவருடைய பிள்ளையாய் மாற்றும்படி கர்த்தருடைய கண்கள் மண்ணை தெரிந்து கொள்ளுகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் எடுக்கிறது மண்ணை எடுக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நோவாவுடைய காலங்களை நான் கவனிச்சு பார்க்கும்போது, நோவா பேசினா யாரும் கேட்கறது இல்லை. யாரு ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் பாருங்க. ஒரு இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு லீடரை தெரிந்து கொள்ளணும், யாரை தேர்ந்தெடுப்பாங்க?
கொஞ்சம் நல்ல பேச்சு திறமை, கொஞ்சம் தைரியம் இருக்கணும், கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கணும், கொஞ்சம் சொன்ன ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தானே ஒரு கூட்டத்தில் லீடராக எடுக்கணும். ஆனால் கர்த்தர் எடுத்த லீடர் யாருங்க? அவன் சொன்னான், நோவா சொன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டான். 120 ஆண்டுகள் இப்போ பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஒருத்தனுக்கும் காதில் ஏறலை. அப்போ நோவாவை யாராவது மதிச்சாங்களா? யாராவது நோவாவுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கலைங்க. அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சொல் பேச்சு நீ சொன்னா யாரும் கேட்கல, நான் இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன், யாருமே நான் மைண்ட் பண்ண மாட்டேன், உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால், நோவாவை போல இருந்தால், கண்டிப்பாக உங்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டு போகிறீர்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார். அவர் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்னோன்னா நம்ம உடனே அப்பம் விசுவாசின் தகப்பன் இல்லை. அவர் தெரிந்தெடுக்கும் போது விசுவாசின் தகப்பன் இல்லை. அவர் தெரிந்தெடுக்கும் போது ஆபிரகாம் ஒரு மலடன். எல்லாரும் உடனே என்ன மலடின்னு தானே சொல்லப்பாங்க. ஆமாம், ஆபிரகாம் ஒரு மலடன், 75 வயசு, குழந்தை கிடையாது, விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு மனுஷன், யாருக்கும் பிரயோஜனமே இல்லை. அவன் மேலே தான் கர்த்தருடைய கண் பட்டுச்சு. ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அழைச்சி தான் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு யாருக்காவது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தொட்ட காலத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்போ அந்த பிளஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு 3/4 ஸ்டெப்பு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு 3/4 ஸ்டெப் நீங்கள் வந்திருப்பீங்க. இனி ஒரு 1/4 ஸ்டெப்பு உங்களுக்கு தாண்ட வேண்டி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் 2025 முழுமை அடைகிற ஆண்டாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவார். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என் ஆண்டவர் எடுக்கிறது எல்லாமே எல்லாருடைய பார்வையிலும் அற்பமாய் தெரிகிறதைத்தான் கர்த்தர் எடுத்து சொல்வார். இல்லை, உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை அழைச்சு வச்சிருக்கிறேன், அதனால தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அழைத்தவர்களை ஆண்டவர் வெறுமையாய் விட்டதா சரித்திரமே இல்லை. மரணம் வேண்டுமானால் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டு இருக்கலாம். அந்த மரணத்துக்கு பூமியில கண்ணை மூடுனா, மறு நிமிஷம் கண்ணை திறந்தா பரலோகத்தின் வாசியா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 31:1வது வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மனுஷன், யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஒரு அடிமை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரத்தை நான் உங்களுக்கு காமிச்சு தர்றேன். நீங்களும் நானும் செலக்ட் பண்ற மாதிரி ஆண்டவர் எப்பவும் செலக்ட் பண்ண மாட்டாரு. அவன் படிச்சிருக்கிறான், நல்ல வசதியா இருக்கிறான், அழகா இருக்கிறான், அப்படியெல்லாம் நினைச்சதே கிடையாது. என் ஆண்டவருக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? உங்க மேல வச்சிருக்கிற ஒரு திட்டம், உங்க இருதயத்தில் இருக்கிற ஒரு எண்ணம், உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்யணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருந்தா, உங்களை நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை மட்டுமே அழைப்பார். ஆமீன் சொல்லுங்க. அழைக்கிறது மட்டுமில்ல, உங்களை மட்டும் தான் தெரிந்து கொள்வார். அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷனை தான் தெரிந்து கொண்டாரு. வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க, மூத்த ரூபன்லாம் இருந்தாங்க. ஆண்டவர் எடுத்து நினைச்சிருந்தா அவங்களை எடுத்திருந்திருக்கலாம். இல்லை, கர்த்தர் தொட்டது ஒரு அடிமை. ஆமீன். ஏன்? அவனைத்தான் அந்நிய தேசத்தின் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை வந்திருக்கிற உங்க குடும்பத்தில், உங்க வீட்டில் உங்களை ஒருவேளை அடிமை மாதிரி நடத்தலாம், உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க எது சொன்னாலுமே மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு மனசுக்கு நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், உங்களை சிறைவாசம் மாதிரி இருந்தா அந்த சிறை கதவு தானா திறக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. சிறை கதவு தானாய் திறக்கப்படும். எங்க உங்களை நிக்க வைக்கணுமோ, எங்க உங்க உட்கார வைக்கணுமோ, எங்க உங்க கையில முத்திர மோதத்தை போடணுமோ, எங்க ராஜாவை விட மேலாய் நிறுத்த வைக்கணும் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அங்க நிறுத்துவார். ஏன்னா என் ஆண்டவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி செலக்ட் பண்ற ஆண்டவர் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தெரிந்தெடுத்துதல் வேற மாதிரி இருக்கும். தேவ சமூகத்தில் நீ சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீரும், நீ நினைக்கலாம், எதுக்கு நான் கண்ணீர் விடேன்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு மட்டும்தான் கண்ணீர் அதிகமாக வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணீர் விடாமல் இருக்கவே மாட்டீங்க. அழைக்கப்பட்டவனுக்கு கண்டிப்பாக கண்ணீர் வரத்தான் செய்யும். அதனால தான் அழைக்கப்பட்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தைரியமா சொல்லுவேன், அழைக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, கண்ணீர் உண்டு. நீ கண்ணீரை சிந்த மாட்ட, அழுகையே வராது. எங்க மூக்குன்னு இருந்தா சளி இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அது என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சளி வராதா? தலைன்னு இருக்கிறது வரைக்கும் தலைவலி வரும். ஆமீன் சொல்லுங்க. ஏன் தலைவலி வராதா? வந்தா குணப்படுத்துகிறவர் வருவார். ஆமீன் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வருங்க. மனுஷனா இருக்கிறது வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்னென்ன பாடுகளை பட்டாரோ எல்லாம் நம்ம பட்டுத்தான் ஆகணும். அதனால தான் அழகா சொல்லுகிறாரு வசனம். ஒரு இடத்துல சாலோமன் வேதனைப்படுறாரு, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நல்லவனுக்கு எப்படியோ கெட்டவனுக்கும் அப்படித்தான். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துவை விட்டு அநேகர் பின்வாங்கி போறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? வரும்போதே குருட்டு நம்பிக்கைலாம் வைக்க கூடாது. குருட்டு நம்பிக்கைக்காக உண்டான ஆண்டவர் இல்லை, நேர்த்தியாய் செய்வார். ஆமீன் சொல்லுங்க. என் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நேர்த்தியா இருக்கும்.
தெரிந்து கொள்ளுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். என் ஆண்டவர் யாரை எப்படி தெரிந்து கொள்ளுவார்னு தெரியாது. யாரை எப்படி, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிடலாமா? ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 8 9 இந்த வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 41 8ஆம் வசனம் 9வது வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ரொம்ப கவனமா உள்வாங்கி படிங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உங்களை எடுத்து என்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. கையை தூக்கி அந்த ஆண்டவருக்கு ஒரே ஒரு எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. கடையாந்தரங்களில் இருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். நீ ஏன் கடையாந்தரங்கள்ல போன? எப்பவுமே விஐபிகள் நடுவு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா தள்ளப்பட்டவன் தான் பூமியின் ஒரு ஓரத்துல இருப்பான். அப்படி ஓரமா இருந்த ஒன்ன கர்த்தருடைய கண் பட்டதுனால தூக்கி கொண்டு வந்து தேவ சமூகத்துல நடுவுல உட்கார வச்சிருக்கிறார்ல. இன்னைக்கு இந்த கூட்டத்துல இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உன்னை நடுவுல உட்கார வச்சிருக்கிறார்ல. ஏன்னு சொன்ன அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏன்னா நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த அழைப்புல நிலைத்திருக்கும்படியாக, அந்த அழைப்புல கனி கொடுக்கும்படியாக, அந்த அழைப்புல நீ செழித்தோங்கும்படியாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஒருவேளை உன் விடுதலைக்காகவும் உன் ஆசீர்வாதத்துக்காகவும் பல இடங்களுக்கு ஓடி ஓடி போயிருந்தாலும் இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வெறுத்து விடவே மாட்டேன், உன்னை நான் வெறுத்து விட மாட்டேன். நீ சிந்தின கண்ணீர்களுக்கு எல்லாம் பதிலை தரும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன். இந்த இடத்துல வரக்கூடிய எல்லாரும் ஆண்டவர் கிருபையினால அழைக்கப்பட்டவர்களாகத்தான் வந்திருக்கிறீங்க, அழைச்சு வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்பதை வேதத்தில் தெளிவாய் சொல்லுகிறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அம்மா, நம்ம ஆண்டவர் இப்போ நான் முதல் சொன்னது போல இப்போ குவாலிட்டி பார்க்குறவர், கெப்பாசிட்டி பார்க்குறவர் அப்படி கிடையாது. யார் யார் வேணான்னு ஒதுக்கி போடுறாங்களோ அந்த குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு கோபுரமாய் மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படித்தான் கர்த்தர் நம்மையும் எடுத்திருக்கு, என்னை எடுத்திருக்கிறார், உங்களையும் எடுத்திருப்பார். நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், அவன் என் ஊரில் யாருக்கும் சரியான ரெஸ்பாண்ட் கொடுத்ததில்லை, அவனுக்கும் ஊர் ஜனங்கள் யாரும் நல்ல மரியாதை கொடுத்ததில்லை. அவப்பெயர் எடுத்த ஒரு மனுஷன் அவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை வேடிக்கை பார்க்க தான் வந்தான். உங்களுக்கு தெரியும், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தா தெரியும், இயேசுவை வேடிக்கை பார்க்கத்தான் வந்தான். இயேசுவை வேடிக்கை பார்க்க வந்த இடத்துல ஹீரோவாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தான் சகையு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சகையு என்கிற ஒரு மனுஷன் வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்தான். பார்க்குற ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்கல்ல, இவனா இவனா இவனா. ஒருவேளை நீங்கள் கூட்டத்துக்கு வர்றதுனால, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒருவேளை சொல்லலாம், இந்த கூட்டத்துக்கு போய் என்னத்தை பார்த்த, என்னத்தை கண்டுக்கிட்ட. நான் சொல்கிறேன், நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் உங்கள் மேலே இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உயரத்தில் வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. தூக்கி வைக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். வேடிக்கை பார்க்க வந்தவனை மேலே தூக்கி வைக்கிறார். ஆடு மேய்ச்சி குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீதைத்தான் அரசனா தூக்கி மாத்துறதுக்கு என் ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேலை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு நல்ல பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தேடி போகல, ஒரு மலடியை தேடி வந்தார். அவ பேர் தான் அன்னாள். ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த தீர்க்கதரிசி வேணும்னு சொன்னா பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் கர்த்தர் போகல, போனது அழுது புலம்பி கொண்டிருக்கிற ஒரு அன்னாளைத்தான் தெரிந்தெடுத்தார். அவளைதான் அழைச்சார், அவளைதான் தெரிந்து கொண்டார். அவன் மூலமாகத்தான் சாமுவேலை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் நான் விரும்புகிற ஆண்டவர் இப்படி இருந்தா தானோ, இப்படி இருந்தா தானோ, இல்லவே இல்லை. நீ எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு வேணும்னா வேணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு வேணும்னா வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.
நான் ஒரு ஏஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு எய்ட்ஸ் ஒரு கட்டுப்பாட்டு ஒரு இதில் நான் கேர்கியூராக இருந்தேன். அப்போது அதில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கிராமத்தில் எய்ட்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, ரொம்ப புரிந்து கொள்ளுங்க, சகோதரி எய்ட்ஸ் வந்ததுனால அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அந்த கிராமத்தை விட்டு ஒதுக்கி வைத்தாங்க. அப்போ சில சுவிசேஷர்கள் என்ன செய்தாங்க, டிராக்ஸை கொண்டு கிராமமாக சுற்றி வருகிறாங்க. அப்பொழுது போகும்போது ஒரு வீடு தனிமையாக இருக்கிறது, ஒரு அம்மா அப்படி நொந்து நூலாகி போனது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இவங்க வீட்டு வாசலில் வந்து அம்மா இந்தாங்க என்ன கொடுக்குறாங்க. அந்த அம்மா கிட்ட வராதிங்க ஐயா, தூரமாக நில்லுங்க அப்படின்றாங்க. ஏம்மா தூரமாக நிற்கணும், ஐயா நீங்கள் வராதிங்க, நான் பாவி அப்படின்னு. ஏன் பாவி? நான் எய்ட்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த பந்த உறவுகள் எல்லாரும் இந்த ஊரில் தான் இருக்கிறாங்க, யாரும் என் கூட பேசுறது இல்லை, தயவு செய்து வராதிங்க அப்படின்னு சொன்னப்போ அப்பதான் இவங்க புரிஞ்சாங்க, அம்மா நாங்கள் சொல்ல வந்திருக்கிறது இயேசுவை, என் இயேசுவுக்கு நீ பாவிங்கிறதெல்லாம் இல்லை, நீ இயேசுவுக்கு பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நம்ம பதறிடுச்சு, ஐயா இயேசு எப்படி என்ன நேசிப்பார்? சாட்சியோட சொல்றேன், இயேசு எப்படி நேசிப்பார்? நீங்க தான் சொல்றீங்க இயேசு பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்லி, நான் பாவி, என் ஊர் சொல்லுது, என் உறவு சொல்லுது, சொந்தம் சொல்லுது, பந்தம் சொல்லுது, நான் பாவி, பாவத்தினால தான் இந்த நோய் வந்துச்சுன்னு சொல்லும்போது உங்க இயேசு பரிசுத்தர்லாயா, அவர் எப்படியா என்ன நேசிக்க முடியும்? அப்பொழுது இவர்கள் கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லி இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி டிராக்ஸையும் கொடுத்து கையில் பைபிளையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே போராட்டம், என்னடா சொந்த பந்தமெல்லாம் வெறுக்குது, அப்ப என்ன விரும்புகிறதுக்கும் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்தது. வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தர் சுகமாக்குனதும் குணப்படுத்தினதும் அவர்கள் அணைத்துக் கொண்டதும், பாவி விபச்சாரத்தில் பிடிப்பட்டவளை அரவணைத்து அவளை ஆசீர்வதித்து அவள் சந்ததிகளை பெருக பண்ணினதெல்லாம் பார்க்கும்போது, ஓஹோ இந்த உலகத்தில் அன்பு காட்டுறதுக்கும் ஒரு தெய்வம் இருக்கா, பாவியை நேசிக்க ஒரு தெய்வமா, இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா, சாமியை தொட்டா தீட்டுன்னு சொல்லுகிற உலகத்தில் தீட்டா இருக்கிறவன் தொட்டா அவன் பரிசுத்தமா ஆவான்னு சொல்லுகிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கா, அவர் தான் இயேசுதானான்னு சொல்லி தினந்தோறும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. யாருக்குமே தெரியாம ஒரு பக்கத்து ஊர்ல போய் ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சபையில போக ஆரம்பிச்சோன்னு அபிஷேகத்துக்குள்ள நிரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாருக்கு அபிஷேகம்? எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க, யாருக்கு? வெறுத்து ஒதுக்கப்பட்டவர். ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால நம்ம மேல நல்ல ஒரு அபிஷேகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீரென்று சொல்லி அந்த ஊர்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் எல்லாரும், ஊர் தலைவர் ஒருவர். அந்த அம்மா கடைக்கு போகும்போது கடை பக்கத்தில் போக முடியாது, என்ன வேணும்னு கேட்டு கடையிலிருந்து தூக்கி தான் போடுவாங்க, அந்த அம்மா எடுத்துட்டு தான் போகணும். இந்த நிலைமையில இருந்த இந்த அம்மா கடைக்கு போற வழியில ஊர் தலைவரோட நடந்த சம்பவத்தை சொல்லிருக்கிறேன். ஊர் தலைவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டம், அது ராத்திரி சாயங்கால டைமில். நமக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு ஊர் தலைவருடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, அது ஒன்றும் இல்லை, ஊர் தலைவருடைய பையன் சாவ கிடக்கிறான், இப்போவோ நேரமோ தெரியாது, அப்படிப்பட்ட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம், ஏன் சாகணும், யாருமே பார்த்து இவளுக்கு சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்படி போயிட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்துச்சு இந்த அம்மா. அது ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஆவியானவர், நீ என் தாசன், பூமியின் கடையாந்தரங்களில் உன்னை தெரிந்தெடுத்தம் இல்லை, ஊரின் எல்லையிலிருந்து உன்னை தெரிந்தெடுத்தம் இல்லை, வெறுத்து ஒதுக்கப்பட்ட இடத்துல உன்னை தெரிந்து கொண்டேன், தெரிந்து எடுக்கப்பட்ட உனக்கு இப்போ ஒரு வேலை வருது, போய் ஜோமுன்னு அப்படின்னோடனே இந்த அம்மா நேர தைரியமாக வந்துச்சு. இவ்வளோ நாள் தைரியம் இல்லை, இப்போ அபிஷேகம் உள்ள இறங்கிட்டு ஒரு தைரியம். நேர வீட்டுக்குள்ளே வந்தோன்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுப்பு தெரியுமா? இவ எதுக்கு இங்கே வந்தா, ஏன் வந்தா, ஏன்னா இவளை தள்ளிப்போன்னு சொல்ல முடியாது, தொட்டா எய்ட்ஸ் நமக்கு வந்துடும் ஒரு பயம். இந்த அம்மா போன உடனே அப்படியே வழி விலகுச்சு. எப்படி செங்கடல் பிளந்து வழி கொடுத்துச்சோ அது போல இந்த அம்மா போக 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 வழி கொடுக்குறாங்க. எல்லாரும் மரண வீடு வேற, அதனால எல்லாரும் அமைதலாவே நிற்கிறாங்க, என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா நேர போச்சு, இந்த சாவ கிடக்கிற பையனுக்கு முன்னாடி போய் முழங்கால போட்டு அப்படியே நின்று தூரமாக நின்றுச்சு. ஏசப்பா, சாவ போன என்ன சந்தித்த தெய்வம், உங்கள் வார்த்தையினால நான் ஜெபிக்கிறேன், இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், அவ்வளோதாங்க, பெரிய ஜெபமெல்லாம் கிடையாது. நேர வீட்டுக்கு வந்துருச்சு. நல்ல தூக்கம். ராத்திரி கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். இந்த அம்மாவுடைய வீட்டு கதவை டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. சத்தம், ஊர் சத்தம், சத்தங்கள் கேட்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு பயம். ஏன்? நம்ம ஊரில் பழக்கம் இருக்கு, காக்கா உட்காந்து பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லை. ஏற்கனவே அந்த பையன் சாவதான் கிடக்கிறான், இந்த அம்மா ஜோமணி வந்து செத்தா முடிஞ்சு, இவ வருமா வராதா, இந்த அம்மாவால் தான் நடக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த அம்மா பயந்து, ஏசப்பா என்னப்பா நடந்துச்சு தெரியலேன்னு கதவை திறந்தா ஊர் தலைவர் முன்னாடி எப்படி நிற்கிறார். சுற்றி ஆட்கள் நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடக்கணும் படப்படப்பா இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஊர் தலைவர் அந்த அம்மாவுடைய காலில் விழுந்துட்டாரு. கையை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துங்க. அந்த அம்மாவுடைய காலில் பொத்துன்னு விழுந்துட்டாரு. தாயே என்ன மன்னிச்சிருமா அப்படின்ட்டாரு. ஏம்மா ஏய்யா எந்திரி எந்திரி, என்னாச்சு? நீ வந்து ஜோன் பண்ணிட்டு போனேல்ல, போன பிறகு இந்த வாலிப பையன், இந்த பையன் சாவ கிடந்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாமா. கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க.
அபிஷேகம் உள்ளவன், தெரிந்து கொள்ளப்படப்பட்டவன் கால் வைக்கிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து அதை உயிரோடு எழுப்புகிற உயிர் உள்ள ஆண்டவர் இறங்கி வந்ததுனால அந்த பையன் அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தான். அந்த யாருமே எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனதுனால அந்த ஊர் தலைவர் சொன்னாரு, மா ஒரு வாட்டி கூட வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிரு. அந்த அம்மா இப்படி தைரியம். முதல்ல போகும்போது எதிர்ப்பு, முதல்ல போகும்போது முறுமுறுப்பு, போகும்போது செங்கடல், போகும்போது எரிகோ எல்லாமே இருந்துச்சு. ஆனா உள்ள இருந்தவர், இப்ப இருக்கிறவர் யாரு? அழைத்தவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப உள்ள இருக்கிறவர் யாரு? தெரிந்து கொண்டவர். நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடல. எய்ட்ஸ்ல இருக்கிறது வரைக்கும் வெறுத்ததா தான் அந்த நினைப்பு, உலகமே என்ன வெறுத்துருச்சு. இல்ல, உள்ள ஒருத்தர் வந்தா உன்னை விரும்பப்பட பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம மறுபடியும் போச்சு, ஜெபம் பண்ணிச்சு. அந்த பையன் பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தாங்கப்பான்னு சொல்லி ரசத்தை கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த ஒரு எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்ட ஒரு தாய் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால இன்னைக்கு அந்த கிராமம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைகள் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த அம்மா இன்னைக்கு உயிரோட இல்லை. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. கொடுக்கப்பட்ட காலத்தில் தன் அழைப்பை தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கு ஒரு கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். எவன் எருத்தா என்ன, யார் வெறுத்தா என்ன, யார் என்ன பேசினா என்ன, எனக்கு தெரியும். கர்த்தர் என்னோடு கூட.